மீனா கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளாலையும் மனசு சுட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜயா. அருணுடைய அம்மா சிந்தாமணின்னு 3 பேரும். சிந்தாமணியுடைய மகளே இங்கே தான் அம்மா கூட இனி இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. அதாவது பார்வதி வீட்டுக்கு எங்கள் மீனா பூ கொண்டு போக மீனா கிட்ட பார்வதியும் பேசுகிறாங்க. எப்படிமா இருக்குன்னு சொல்லி கேட்க கிருஷி எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு ஆண்டின்னு எங்கள் மீனா சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயமா சிந்தாமணி கூட சேர்ந்து விஜயா கொஞ்சம் நெஞ்ச தப்பு பண்ணலை, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ண ஏதாவது பண்ணணும்னு செஞ்சா இப்போ என்னன்னா உன்னையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறான். அதுவும் யாரால? அந்த சிந்தாமணியால. சிந்தாமணிக்கு உன்னை பிடிக்காது, விஜயாவுக்கும் உன்னையும் பிடிக்காது, முத்துவையும் பிடிக்காது. இதெல்லாம் அவ தெரிஞ்சுக்கிட்டு அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இந்த வீட்டில் பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனா விஜயா இங்கே யோகா கிளாஸ் வைக்க வேண்டானே தோணுது. அவளை இங்கேருந்து விரட்டி விடலான்னு கூட எனக்கு சில சமயம் தோணுது. என்ன பண்றது, பல வருஷம் நட்பாச்சேன்னு நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனாலும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவ இந்த வீட்டில் இருந்தால் தான் என்ன பிளான் பண்ணுறான்னு என்னாலையும் தெரிஞ்சுக்க முடியும். இனி இதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறதா எனக்கு தப்புன்னு தோணுச்சுமா. அதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே வீட்டுக்கு சிந்தாமணியும் வராங்க, விஜயாவும் வராங்க. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, பூ கொண்டு வந்த அத்தை அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா பூ கட்டுறவளுக்கு இதை தவிர்த்து வேற என்ன தெரிய போகுதுன்னு சிந்தாமணியை சொல்கிறாங்க. மீனா எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. மீனாவுடைய அத்தை விஜயா சிந்தாமணி 2 பேரும் இருந்துட்டு இருக்க நேரம் அருணுடைய அம்மா வந்துட்டு ரொம்ப கோவத்தோட விஜயாவை பார்க்க வராங்க. ஏன்னா தான் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். எப்போ பார்த்தாலும் உங்கள் பையன் என் பையனை திட்டுறதும் அடிக்கிறதுமாவே இருக்கானேன்னு கேட்டுட்டு போகலான்னு அங்கே அவங்க அம்மா வர உள்ளே வரதும் மீனா நிற்கிறத பார்த்ததும் நீ இங்கே தான் இருக்கியம்மா, நல்லதா போச்சு, உன்னையும் உன் மாமியாரையும் பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, என்னையை பார்த்து நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இந்த முத்து பையன் உங்கள் பையனை போட்டு அடிச்சிட்டானே அது விஷயமா கேட்டு போகலான்னு வந்தீங்களா, அவனே என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அதை பற்றி என்கிட்ட பேசி என்னாக போகுது, இதோ தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறா உன் பொண்டாட்டி நிற்கிறான், அவகிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா மீனா உன் புருஷன் முத்து என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான், கொஞ்சமாவது சகலன்ற மரியாதை இருக்கணும். தங்கச்சி புருஷன் தங்கச்சி இவங்கெல்லாம் நல்லா வாழணுன்ற ஒரு எண்ணம் உனக்காவது இருக்கணும். நீயும் உன் புருஷனை கேள்வி கேட்க மாட்டேன். அவன் எங்க தெரிஞ்சுட்டு வந்தாலும் அவன் செய்யறதான் சரி சொல்றதான் கரெக்டுன்னு நீ நினைச்சிட்டு இருப்பியாமான்னு சொல்ல, மீனா நீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்கன்னு மீனா சொல்ல, எல்லாம் நடந்தது தெரியுமா, தெரிஞ்சதுனால தாமா நானும் இப்போ உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன தெரியும்னு இங்க மீனா சொல்ல, அதுக்கு அவங்க அருணுடைய அம்மாவும் இங்கே பாருமா, இதுக்கப்புறம் உன் புருஷன் என் பிள்ளையோட வாழ்க்கையில் குறுக்க வந்தானா அப்புறம் உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்காது சொல்லிட்டேன்னு சொல்ல, அப்படி போட அருவாளன்னு அங்கே விஜயா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, அவன் இப்போன்னு இல்லை எப்போதுமே அவன் அந்த ரவுடித்தனத்தை விட போகிறது கிடையாது. அவனே சரியான ரவுடி பையன். அதுவும் யார்கிட்ட வந்து சொல்கிறீங்க, அந்த ரவுடியோட பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறீங்களா? அவளும் அப்படியே இந்த முத்துக்கிட்ட சொல்லி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட போறா. 1க்கு 4வது இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த தான் இவளு நினைப்பா. இவ வாழ்க்கை தான் இவ முக்கியம், தங்கச்சி வாழ்க்கையெல்லாம் இவளுக்கு முக்கியம்னு நினைச்சா நீங்க எப்பவோ சொன்ன விஷயத்த அவ செஞ்சுட்டு போயிருப்பாளே அப்படின்னு விஜயாவும் பதிலுக்கு ஏத்தி விட, என்ன விஜயா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்னு பார்வதி விஜயாவை கேட்குறாங்க. அப்போ மீனா போதும் நிறுத்துறீங்களா, இதுக்கப்புறம் அவரை பத்தி யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன உன் புருஷனை சொன்ன உடனே உனக்கு கோவம் விழுது வருதே, அவன் அடிபட்டு சட்டெல்லாம் கிழிஞ்சு வந்து நிற்கும் போது அதை பார்த்த எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அந்த அளவுக்கு அவர் வந்து நிற்கிறாருன்னா அப்போ அவர் என்ன மாதிரியான வார்த்தைகளை விட்டுருப்பாருன்னு கொஞ்சமாவது ஒரு அம்மாவா அந்த இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க நீங்க அப்படின்னு அங்கே மீனா அவங்க அம்மா அது அருணுடைய அம்மாவை திட்ட, அருண் அம்மா வந்து முழிச்சு தருதருன்னு நின்றுட்டு இருக்காங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற விஜய், மீனா நீ யாருன்னு முதல்ல மறந்துடாத, பூ விற்கிற வேலை செய்கிற நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததே பெரிய பாக்கியம், இதில் என்னையும் சேர்த்து இப்போ வாய்க்கொழுப்பு மாட்டோம் பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் பணக்கார குடும்பத்தில் நுழைஞ்சதும் இப்போ இவங்க நம்மளுக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா அப்படின்னு சிந்தாமணி விஜயாவை பார்த்து சொல்ல, உடனே மீனாவுக்கு கோவம் வந்துடுது. பயங்கர கோவத்தில் இருக்க மீனா, ஆமாம் நான் பூ தான் விற்கிறேன், நல்ல வாசமுள்ள மனம் இருக்கிற ஒரு பூவை தான் விற்கிறேன், உங்களை மாதிரி மனம் இல்லாத ஒரு விஷத்தை நான் கக்கலை. ஏழையாக இருந்தால் தாழ்ந்தவளாயிடுவாளா, பணம் இருந்தால் மனிதத்தன்மை தானே வாங்க முடியும், தினமும் என்னே இழிவாக பேசுகிறீங்க, இல்லைனா என் புருஷன் முத்துவன் அந்த வீட்டில் வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரே இழிவாக தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தது என்னுடைய துரதிருஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உங்களை மாதிரியான ஒரு மாமியாரை நான் வாங்கினதான் என்னுடைய வாழ்க்கையுடைய சாபமே அப்படின்னு சொல்ல, சிந்தாமணியுடைய பொண்ணு, மம்மி யார் மம்மி இவங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மீனா பற்றிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க ரேகா சிந்தாமணிக்கிட்ட. நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரேகாவை பார்த்து சொல்ல, என்னம்மா முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, நீங்க கேட்டதுக்கு பதில் தானே கிடைக்கும், இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க மீனா.
பணத்தை வச்சு தினமும் என்ன ஆளுக்கு அளந்துட்டே இருக்கீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்க கரையை எந்த பணத்தாலுமே கழுவ முடியாதே, அது முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதுமே விஜய் அப்படியே 2 கண்ணையும் திறந்து வேகமா முழிக்க, உன்னை மீனாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஏன்னா 4 பேருக்கு மத்தியில தன்னையும் தான் புருஷனையும் இழிவா பேசுறதே விஜய வேலையை வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கணுன்ற விதத்துல தான் மீனா இப்போ விஜய் கிட்ட கேட்கவும் செய்றாங்க. இங்க பாரு சிந்தாமணி, உனக்கும் எனக்கும் தொழில் போட்டி நிறைய இருக்கலாம். ஆனா நீ அதையெல்லாம் காரணம் காட்டி என் அத்தையுடைய மனசை கழிச்சு நீ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியல? பெரிய மனுஷி தானே நீ அப்படின்னு சொல்ல, என்ன நீங்க எங்க அம்மாவே என் முன்னாடி பேசுறீங்கன்னு சொல்ல, நீ உங்களுடைய பொண்ணா இருக்கலாம், ஆனா இதே மாதிரி குணத்தோட மட்டும் இவங்களை பார்த்து வளர்ந்துடாத, பின்னாடி அதுதான் உனக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும். நீ என் வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கலாம், வெளியில நின்று, ஆனா விஷத்தை ஊத்துற பாம்பு தான் நீ. நட்புன்ற பேர்ல விஷத்தை விதைக்கிறவங்களுக்கு ஒரு நாள் அந்த விஷமே திரும்ப வரும். என் புருஷனை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை, அதனால உன் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சிந்தாமணிய பதிலுக்கு பதில் திட்ட, வாடி வா, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சிருவேன், மீனா உன்னை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்வதி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. மீனா அதுக்கு பிறகு விஜயாவையும் சிந்தாமணியுமே 2 பேரையும் பார்த்து, என்னை உடைக்க நினைச்சிங்க, என் குடும்பத்தை பிரிக்க நினைச்சிங்க, ஆனா ஒவ்வொரு அவமானமும் இன்னும் என்ன ரொம்ப ரொம்ப வலிமையா ஆக்கிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதனால உடஞ்சு உட்கார்ந்துருவேன்னு நீங்க கனவு மட்டும் காண வேணாம். என்கிட்ட பணம் இல்லதான், ஆனா உண்மையை சொல்ல போனா உங்க 2 பேர்கிட்டையும் தைரியமோ துணிச்சலோ கொஞ்சம் கூட இல்லை. இன்னொரு தடவை என் புருஷன் பேரை உங்க வாயில எடுத்தீங்கன்னா அப்போ இந்த மீனா பூ விற்கிறவளா இல்ல புயலா கூட மாற தயங்க மாட்டான்னு மீனா அங்க வந்து நின்றுட்டு இருக்க அருணுடைய அம்மாவை பார்த்து ஜாடையாவே இங்க சிந்தாமணியையும் விஜயவையும் பார்த்து திட்டேன். உங்க மருமக உங்களுக்கே மரியாதை கொடுக்குறப்போ அப்ப என் புருஷனை மதிக்க சொல்லி இவ புருஷங்களுக்கு இவ எப்படி சொல்லி கொடுக்க போறான்னு அங்க அருணுடைய அம்மா சொல்ல, நான் எதுக்குமா சொல்லி கொடுக்கணும், என் புருஷன் ஒன்று சின்ன குழந்தை இல்லை, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணது உங்க பையன். சொல்லப்போனா உங்க பையனை உங்களுக்கு சரியா வளர்க்க தெரியல. நல்லா வளர்ந்து நிக்கிற இவரை மாதிரி ஒரு பையனை இவங்க அம்மாவால ஏத்துக்க முடியல. இதுதான் 2 பேருக்கு இடையில இருக்க வித்தியாசம் அப்படின்னு மீனா நேரடியாவே திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டதும் அப்படியே வாயடிச்சு நிக்கிறாங்க அருணுடைய அம்மாவும். அதுக்கு பிறகு அங்க நிக்கிற விஜயா பார்த்து, உங்களுக்கு இந்த சந்தோஷம் பத்தாதுல, ஏன்னா பெத்த பையனே வெறுத்து ஒதுக்கிறீங்க, அவங்கள பத்தி 4 பேரும் 4 பக்கமா பேச வைக்கிற அளவுக்கு நீங்க ஏதாவது வேலையில பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்க மகனை வெறுத்து ஒதுக்குனீங்க, ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு அவர் எதுவுமே இல்லாதது போல தோணலாம், ஆனா நாளைக்கு அதே முத்து உங்க தலை உயர்த்துறவனா ஒரு நாள் இருக்க தான் செய்ய போறாரு. அப்ப நீங்க தான் வெட்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கமும் மீனா இங்க விஜயாவை விடுற மாதிரி தெரியல. பெத்த அம்மாவா இருக்கணும்னா பெத்ததுக்கே பாசம் இருக்கணும். பணம் தான் எல்லான்னு நினைக்கிறவங்களுக்கு பிள்ளையும் ஒரு பொருள் தானே. ஒரு தாய்க்கு பிள்ளை தோல்வி அடைஞ்சாலும் அவனை தூக்கி நிறுத்துறதுக்கு பாசம் இருக்கணும். இதோ இவங்கள மாதிரி தான் பிள்ளை என்னதான் தப்பு பண்ணாலும் அவன் மேல தப்பே பண்ணலன்னு வந்து நிக்கிறா பாருங்க, இவங்க தான் உண்மையான அம்மா. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அவரை கீழே தள்ளி மிதிக்கிறீங்க. உங்க வயிற்றுல பிறந்தவனுக்கு உங்க மனசுலே இடம் இல்லையா? பணம் இல்லாதவன் சாதாரணவன் தான், ஆனா அதுக்காக தாய்க்கே அவன் தேவையில்லாதவனு இப்போ இந்த வீட்டுல உங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு கண்கூடா தெரியவும் செய்து அப்படின்னு மீனா குரலை உசுத்தி பேச, விஜயாவை பார்த்துட்டு மணி, என்னங்க 3வது மனுஷங்க முன்னாடி உங்களை இந்த அளவுக்கு மீனா போடு போடுன்னு போடுறான், நீங்க வாய் அடைச்சு நிக்கிறீங்கன்னு சொல்ல, அவ ஏதோ இப்ப பயங்கர கோபத்துல இருக்கா போலன்னு இங்க விஜயா வாயை திறக்காம நின்றுட்டு இருக்காங்க. சிந்தாமணி, நீ ஓதுனதெல்லாம் போதும், முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புனா உனக்கு நல்லது. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், உங்க அம்மாவை நம்பி மட்டும் நீ எந்த விஷயத்திலையும் இறங்கிடாத. உனக்கு நல்லது மட்டும் அவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க. உன் வாழ்க்கை விஷயத்துல கூடன்னு ரேகாவை பார்த்து சொல்ல, ரேகாவும் அம்மாவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு, இன்னொருத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப தப்பு இல்லையா மம்மி, அது அவங்க குடும்ப விஷயம், அதுல இதுக்கு நீங்க தேவையில்லாத தலையிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவத்துல ரேகா அங்கிருந்து கிளம்பி போக மீனா அங்க விஜயாவை பாக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா அதாவது உங்களை விட எங்க அம்மா எவ்வளவு வசதி தெரியுமா, எவ்வளவு பெரிய தங்கம் தெரியுமா. என் அம்மா எனக்கா ஒரு சொத்து கூட தந்ததில்ல, ஆனா பாசத்தை எங்க 3 பேருக்கும் கொட்டி கொட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் இன்னைக்கும் நிமிர்ந்து நிக்கிறேன். நீ என்ன மாதிரியோட பெண்களோட வாழ்க்கையை கெடுக்க நட்பு வேஷம் போடுறவ. அங்கிருந்து கிளம்புற சிந்தாமணியையும் பார்த்து, என்ன மாதிரி பெண்களோட வாழ்க்கையை கெடுக்க நீ நட்பு வேஷம் போடுறவன்னு இன்னமும் எங்க அத்தைக்கு புரியல. இதை விட பெரிய சதியை நீ சிக்கி அது மூலமா பிரச்சனை வந்தா மட்டும்தான் அத்தையே உன்னை புரிஞ்சுப்பாங்க. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில விஷத்தை விதைக்கிறப்பாவும் உன்னை சும்மா விடாது. அதுவே உனக்கு ஒரு நாள் எதிரியா மாறும். இன்னைக்கு அம்மா அம்மான்னு உன் பக்கத்துல நிக்கிற உன் பொண்ணு கூட இப்ப நான் சொன்ன சில விஷயத்துக்காக உன்னை எதிர்த்து பேசும்போது இன்னும் எத்தனையோ விஷயங்கள் வெளிவராம இருக்கு. அப்படி வெளிவந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க.
எங்கே மீனாவோ அதுக்கப்புறமா சிந்தாமணி அவமானப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போக, இனி சிந்தாமணி இந்த பக்கம் காலடி எடுத்து வச்சானா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லைன்னு பார்வதி நின்றுட்டு இருக்காங்க. உங்க மகனை வெறுத்து ஒதுக்குனீங்க, ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. உடனே மீனா அங்க நின்றுட்டு இருக்க அருணுடைய அம்மாவை பார்த்து, உடனே அங்க நிக்கிற அருணுடைய அம்மாவை பார்த்துட்டு, போயும் இவங்க கிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீங்க உங்க பையன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க, இவங்க உங்க பையன் மேல பாசமே இல்லாதவங்க. அதுதான் வித்தியாசம். அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்ல, செஞ்ச தப்பு முழுக்க உங்க பையன் அருண் தான். அவன் பண்ண வேலைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வைக்க கூட என்னால முடியும். தங்கச்சியுடைய கணவர்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த மீனா யாருன்னு அப்புறம் தெரியும். திரும்ப திரும்ப உங்க பையன் பண்ண தப்புக்கு எங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல அவன் என்ன தப்பு பண்ணான்னு அவனை போய் கேள்வி கேளுங்க. அப்புறம் நீங்க அப்படியே போய் கேள்வியை கேட்டாலும் உங்க பையன் என்ன உண்மையை சொல்லிட போறாரு. உண்மையை சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா தானே அவர் உண்மையை பேசவும் கத்துட்டு இருந்திருப்பாரு. பொய் வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதுவுமே அவருக்கு வராதே. உண்மையை பேச கத்துக்கவும் தெரியாதே. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையிலேயோ உங்க குடும்பத்து விஷயத்திலே தலையிட என்னால முடியாது. உங்க பையன் விருப்பப்பட்டு தானே சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு போனா, அப்ப விருப்பப்பட்டு சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்கு நுழைக்கிறத வேலையை வச்சுக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரு தங்கச்சி குடும்பம் பார்த்து நான் பொறுமையா பொறுத்து போயிட்டு இருக்கிறதுக்கு பழைய மீனா கிடையாது. என் புருஷனுடைய விஷயத்துல எதுல தலையிட்டாலும் இனி நான் பொறுத்து அமைதியா போக மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, அங்க நின்றுட்டு இருக்க அருணுடைய அம்மாவும் அசிங்கப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்றாங்க. மீனா, இன்னைக்கு தாமா நீ சரியான விஷயத்த பேசியிருக்க. இதுக்கப்புறம் உன்னுடைய தன்மானத்தையும் எதையுமே நீ விட்டு கொடுத்துறாதன்னு பார்வதி சொல்ல, இங்க நின்றுட்டு இருக்க விஜயாவை பாக்குறாங்க. நீங்க சிந்தாமணி கூட சேர்ந்து என்னையும் புருஷனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும், அந்த கிருஷையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் பல முயற்சிகளை இறங்கியிருக்கீங்கல்ல. நீங்கள் நேரடியாக சொன்னாலே நானும் அவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து சதி பண்ணி உங்களுடைய பேரை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. எங்களுக்கு இப்போ கூட அந்த வீட்டை விட்டு போக தயாராக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுடைய சாபம் ஒரு பயங்கரமான ஒரு சாபமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மருமகளுடைய அநியாய கண்ணீர் அதை விட பயங்கரம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தப்பும் பண்ணாமல் அந்த வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் எனக்கோ என் புருஷனுக்கோ கொஞ்சம் கூட இல்லை. அதே நேரத்தில் உங்கள் தப்பை திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இனி அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து இன்னும் பயங்கரமான வேலையை பார்ப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான சாபமும் அதுக்கான எல்லா விளைவுகளையும் நீங்கள் அந்த சிந்தாமணியை மட்டும்தான் சந்திக்க நேரிடும் அப்படின்னு மீனா சொல்ல, அதை கேட்ட விஜய் அப்படியே அவமானப்பட்டு நிற்க, நான் வரேன் ஆண்டி அப்படின்னு அங்கே நிற்கிற பார்வதி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இதை விட அசிங்கம் வேற என்ன வேணும் விஜயாவுக்கு? மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி இப்போ அருண் அம்மா முன்னாடி இப்போ அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜயா. அருண் அம்மாவும் சரி, இங்க மீனா பேசினதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் தோணுது. முதல்ல அருணை போய் விசாரிக்கணும்ன்ற ஒரு கோபத்தோட அவங்க அம்மாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இங்க மீனாவும் மனசுல இருக்கிறத பேசினது மாதிரி மனசுல வந்துட்டு கொஞ்சம் கனத்த மாதிரி இருந்தது, இறங்கி போன மாதிரி இருக்கு, பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதோட அவங்க வெளியே கிளம்பி போக பார்வதி விஜயா பாக்குறாங்க. இங்க பாரு விஜயா, ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்திருக்கேன். ஆனா நீ செய்யற தப்புக்கு நான் உன் கூட இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. முத்து மீனாவை பழி வாங்குறதா நினைச்சு உன்னுடைய தகுதியை ஒவ்வொரு நாளும் நீ இழந்துகிட்டே இருக்க. அதுதான் உண்மை. மீனா பேசினதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. அவங்க பையனுக்காக பேச நிற்கிறாங்க, ஆனால் நீ உன் பையனை விட்டு கொடுத்துட்டு நினைக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் ஒரு மூணாவது மனுஷன் உன் குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லி உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இன்னொரு ஆளுக்கிட்ட நீ போயிட்டு இப்போ ஐடியா கேட்கறது உனக்கு அசிங்கமால? கொஞ்சம் யோசிச்சு பாரு விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு போக, விஜயா யோசனையோடையும் அங்கே மீனா திட்டிட்டு போன வருத்தத்தோடையும் ரொம்ப கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க விஜயாவும்.